நாமக்கல் வெப்படை அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் மீது என்கவுண்டர் நடத்தப்பட்ட இடத்தில் குமாரபாளையம் நீதிபதி ஆய்வு செய்து வருகிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அது சார்ந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலக்கண்ணனிடம் கேட்கலாம். கோகுலக்கண்ணன், இப்போ இந்த ஆய்வு இதனுடைய அடிப்படை என்ன? இது வழக்கமான நடைமுறை தானா? கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்களில் கொள்ளையடித்த வட மாநில கொள்ளையர்கள் ஒரு கண்டெய்னர் லாரி மூலமாக கோவை ஈரோடு வழியாக தப்பி சென்றுள்ளனர். அப்பொழுது சந்தேகத்துக்கு இடமாக அந்த வாகனத்தை கண்டெய்னர் லாரியை நிறுத்த போலீசார் முற்பட்ட போது அவர் நிற்காமல் சாலையோரங்களில் இருந்த வாகனங்கள் எல்லாம் இடித்து சென்று செல்லப்பட்டது. இந்த நிலையில் குமாரபாளையம் அருகே இருக்கக்கூடிய சன்னியாசிப்பட்டி என்ற பகுதியில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து நிறுத்தி அந்த வாகனத்தில் ஓட்டுநர் உள்ளிட்ட ஒரு 3 பேரை அப்போது கைது செய்தார்கள். அதன் பின்னர் அங்கிருந்து சற்று தூரம் சென்று வெப்படை அருகே இருக்கக்கூடிய செட்டியார் கடை என்ற பகுதியில் கண்டெய்னர் லாரியை திறக்கும் பொழுது உள்ளே இருந்து மேலும் சிலர் தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் இருந்து பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடியதோடு அவர்கள் கம்பி, கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு காவல்துறையை தாக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. மற்றொருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். தற்பொழுது அந்த என்கவுண்டர் நடந்த இடத்தில் தடயவியல் துறை உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் இப்பொழுது இந்த ஆய்வு அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட இடத்தில் பார்ப்பது இது போன்ற என்கவுண்டர் சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த பகுதிக்குட்பட்ட நீதிமன்றத்திலிருந்து மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு செய்வது வழக்கம். அதுபோல தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் மாலதி மற்றும் வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் தற்பொழுது சம்பவ இடத்தில் அந்த என்கவுண்டர் நடக்கப்பட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேஜிஸ்ட்ரேட்டினுடைய இந்த ஆய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.